கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து குழந்தைய 1.5 வயசு குழந்தைய எனக்கு ஓபி கூட்டு வந்தாங்க. அப்போ குழந்தைய பார்க்கும்போது என்னம்மா என்ன தொந்தரவு பண்ணுதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க என் குழந்தைக்கு ஆட்டிசமா இருக்குன்னு சந்தேகமா இருக்கு சார், அதான் கூட்டு வந்தேன். எப்படிம்மா ஆட்டிசமா இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, இது மாதிரி நெட்லாம் படிச்சேன் சார், என் குழந்தைக்கு ஆட்டிசம் சிம்டம்ஸ்லாம் இருக்கு, அதனால தான் கூட்டு வந்தேன், இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்குன்னாங்க. அதே ஒரு 4 வயசு குழந்தைய வந்து அவங்க பாட்டி கூட்டு வந்தாங்க. கூட்டு வரும்போது இருமல் சளி தான் கூட்டு வந்தாங்க. பார்த்துட்டு என்னப்பா குழந்தை பேசுதா விளையாடுதா அப்படின்னு கேட்டா, இல்ல குழந்தை எதுவும் பேச மாட்டான் சார், விளையாடுவானா விளையாட கூட மாட்டான், அவன் தனியா வீட்டில் தான் உட்காந்துருப்பான். ஏன்பா இப்போ 4 வயசு ஆச்சு நான் பேசலையான்னு கேட்டா, இல்ல இவங்க அப்பா வந்து 5 வயசுல தான் பேசினாங்க, இவங்க தாத்தா வந்து 6 வயசுல தான் பேசினாங்க, அதனால இவனும் பேசுறான்னு வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஆட்டிசம் பத்தி நிறைய பேருக்கு ரொம்பவும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, இல்ல சிலருக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல. அதனால தான் இந்த வீடியோல வந்து ஆட்டிசம்னா என்ன, அதை எப்படி சஸ்பெக்ட் பண்றது, நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குமா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி சந்தேகப்பட்டா எங்க போய் பார்க்கணும், என்ன வகையான டெஸ்ட் பண்ணணும், ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிட்டா வைத்தியம் இருக்கா இல்லையா, வளரும் போது குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறார். ஸோ ஆட்டிசம் சந்தேகப்படணும்னா எப்படி சந்தேகப்படணும், நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகப்படணும்னா, பொதுவாக வந்து ஒரு வயசு ஆனோடனே குழந்தைங்க வந்து அம்மா அப்பா அப்படின்னு சிங்கிள் வேர்டு வார்த்தை பேசுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கண்ணோட கண்ணு பார்த்து பேசிங்கன்னா அவங்க கண்ணோட கண்ணை பார்த்து பதில் சொல்லுவாங்க, அதாவது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கும். ஸோ ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தை வந்து அம்மா அப்பா சொல்லலைனாலோ, இல்லை உங்கள் குழந்தைய நீங்கள் பார்த்து பேசும்போது உங்கள் கண்ணோட கண்ணு பார்த்து பேசலைனாலோ ஆட்டிசமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா குழந்தைக்கும் ஆட்டிசம்னா அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1.5 வயசு ஆகும்போது குழந்தைக்கு இந்த எம்சாட் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனிங் டூல் இருக்குது. எம்சாட் ஸ்க்ரீனிங் டூல்னா என்னன்னா, ஒரு 20 வகையான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் எஸ்ஸா நோவா அப்படின்னு பதில் சொல்லணும். அந்த பதிலை வச்சு உங்கள் குழந்தை வந்து இந்த எம்சாட்ல எவ்வளோ ஸ்கோர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கோர் 2க்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ 2க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஃபர்தராக இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்குன்னு வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் இருக்காங்க. ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டும் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் 2 பேரும் சேர்ந்து குழந்தைய ஃபுல்லாக அசஸ் பண்ணுவாங்க. இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா, இல்லை வேற எதுவும் பிரச்சனைனால பேசலையா, இல்லை ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு அதில் கன்ஃபர்மேட்டரிக்கு சில ஸ்கோரிங் சிஸ்டம்லாம் இருக்குது. அந்த ஸ்கோரிங் டெஸ்ட்லாம் போட்டு பார்க்கும்போது நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை ஆட்டிசம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்லை ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம சீக்கிரமே போயாச்சு. இப்போ 1.5 வயசுலேயே போகும்போது நம்ம ஆட்டிசத்தோட ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிரும். ஸோ கண்டுபிடிச்சிட்டா எப்படி சார் ஊசி போடணுமா, இன்ஜெக்ஷன் போடணுமா, பெரிய பெரிய டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஆட்டிசங்கிறதுக்கு வந்து பயிற்சிகள் தான். அந்த பயிற்சிகள் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை தன்மையை அசஸ் பண்ணுவாங்க. இப்போ குழந்தை வந்து பேசுறதுக்கு கஷ்டப்படுது அப்படின்னா பேச்சு பயிற்சிகள் கொடுப்பாங்க. குழந்தை ரொம்ப பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப பிஹேவியர்ல ப்ராப்ளம் இருக்குன்னா பிஹேவியர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா ஒரே வேலையை மறுபடியும் திரும்ப பார்க்குறாங்க, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க அப்படின்னா ஆக்குபேஷன் தெரப்பின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னன்னா, இந்த ஆரம்ப கட்டத்தில் ஆட்டிசம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களை வந்து இந்த ஆட்டிசோட தன்மை ரொம்ப பாதிக்காம ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே அவங்கள நார்மல் குழந்தையா வளர்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்போம். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டிசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சஸ்பெக்ட் பண்ணணும். அதான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குழந்தை கண்ணோட கண்ணு பார்க்கலைனாலோ பேசலைனாலோ ஆட்டிசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது அதை ஸ்க்ரீன் பண்ணணும், எம்சாட்டுங்கிற டெஸ்ட் வச்சு ஸ்க்ரீன் பண்ணணும். 3வது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான முறையான பயிற்சிகள் செய்யணும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னாவே நம்ம குழந்தைங்க ஆட்டிசம் இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சி அதுக்கான உரிய வைத்திய முறைகளை செய்யும்பொழுது அவங்க மற்ற குழந்தைங்க கூட நார்மல் குழந்தையா வரத்துக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்கு.